ஹல்லேலூயா. இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு நற்கிரியைக்கான வைராக்கியம். ஹல்லேலூயா. நற்கிரியைக்கான zealous for good works. நம்முடைய நற்கிரியை எவ்விதமாக செய்யப்பட வேண்டும் என்பதை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்து மூலமாக சொல்லுகிறார். தீத்து நிருபம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். அவர் நம்மை மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுதே நமக்கு ஓரளவுக்கு அந்த வசனத்தினுடைய சாராம்சம் அர்த்தம் நமக்கு புரிந்திருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு எழுதும் பொழுது சில காரியங்களை கட்டளைகளாகவும் புத்திமதிகளாகவும் ஆலோசனைகளாகவும் சில காரியங்களை இந்த நிருபத்தில் எழுதி கொண்டு வரும் பொழுது இந்த பகுதியில் சொல்லுகிறார். ஒரு கட்டளையாக சொல்லி கொண்டு வந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லுகிறார், அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாக, அவருக்குரிய சொந்த ஜனமாக நம்மை மாற்றினது மாத்திரமல்ல, எதற்காகவென்றால் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகும்படி. ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் பல நிருபங்களை எழுதியிருந்தாலும் அநேக நிருபங்களை அவர் ஒரு பட்டணத்துக்கு சபைக்கு எழுதியிருக்கிறார். ஆனால் ஒரு சில நிருபங்களை தனிப்பட்ட நபருக்கு எழுதியிருக்கிறார். 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, பிலமோன் ஆகிய இந்த புத்தகங்களை எல்லாம் தனிப்பட்ட நபருக்கு எழுதி ஒரு கட்டளையாக ஆலோசனையாக கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது வைராக்கியம் என்று சொல்லும் பொழுது நமக்கு அநேகருக்கு தெரியும், நம்ம இடத்துல இல்லாத ஒரு காரியமே கிடையாது. வைராக்கியன்றது யாருக்குமே வைராக்கியம் இல்லாமல் இருக்காது. எல்லாருக்குமே என்ன இருக்கும்? வைராக்கியம் இருக்கும். வைராக்கியம் என்றால் என்ன? நான் சொல்லுகிறது இப்போ உலக பிரகாரமான வைராக்கியம் அல்ல. இந்த காரியத்தை செஞ்சு முடிக்கணும்னா செஞ்சு முடித்து அந்த காரியத்தில் வைராக்கியம் பாராட்டுவது, அதை நான் சொல்லவில்லை. வேதத்தின்படியான வைராக்கியத்தை இந்த நாளில் உங்களுக்கு சுட்டி காட்டும்படியாக விரும்புகிறேன். வைராக்கியம் என்று சொல்லும் பொழுது அது அதீத தீவிரத்தை வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதாவது கொதித்து கொண்டு இருக்கிற எரிகிற பற்றி எரிகிற அனுபவத்தை தான் இங்கே வைராக்கியம் என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. நீங்கள் தொடர்ச்சியாக சில காரியங்களை சுட்டி காட்டும் பொழுது அதனுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியும். ஆக தீத்துவினிடத்தில் சொல்லுகிறார், நற்கிரியைகளை செய்வதற்கு நீ எப்படி இருக்க வேண்டும் என்றால் அதீத தீவிரத்தோடு கூட, அல்லது ஒரு கொதிக்கிற அனுபவத்தோடு கூட, பற்றி எரிகிற அனுபவத்தோடு கூட காணப்பட வேண்டும். இதற்காகத்தான் தேவன் என்ன செய்தார்? நமக்காக தம்மை தாமே என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். அங்கே வசனங்களை சொல்லும் பொழுது நீங்கள் எல்லாரும் வசனத்தை பார்த்து நீங்களும் சேர்ந்து அந்த பின்பதாக அந்த வசனத்தை சொல்லுங்கள். நீங்கள் 2ஆம் அதிகாரம், அதே தீத்து 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது உங்களுக்கு நன்றாய் புரியும். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்தில் ஜீவனம் பண்ணி நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. என்ன போதிக்கிறது என்றால், அவர் நம்மை சகல அக்கிரமங்கள் நின்று, எதற்காக அக்கிரமங்களில் நின்று நம்மை மீட்டு கொண்டார், எதற்காக சொந்த ஜனமாக மாற்றினார் என்றால், அவபக்தி லௌகீக இச்சைகளை வெறுத்து தெளிந்த புத்தி நீதி தேவபக்தி உள்ளவர்களாய் உலகத்தில் ஜீவனம் பண்ணி நாம் நம்பி இருக்கிற அந்த ஆனந்த பாக்கியம். என்ன ஆனந்த பாக்கியம்? அவர் வரும் பொழுது நாமும் அவரோடு கூட எதிர்கொண்டு அவரோடு கூட வருகையிலே காணப்படுகிறோம், அவரோடு கூட பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறோம் என்கிறதான அந்த ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் பிரசன்னமாகுதல், அவர் அந்த நாளிலே பிரசன்னமாகிற அந்த எதிர்பார்ப்புக்கு காத்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்றால் நற்கிரியைகளை செய்ய வைராக்கியம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா.
ஏதோ ரட்சிக்கப்பட்டோம், சகல பாவத்தினின்று என்னை மீட்டு கொண்டார், எல்லா அக்கிரமத்தையும் அவர் மன்னித்தார், என்னை சொந்த ஜனமாய் மாற்றினார், அதோடு என்னுடைய அந்த அனுபவம் முடிந்து விட்டது என்கிற அந்த நிலைமையை மாற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அப்பா அந்த அனந்த பாக்கியத்துக்குள்ளாக நீயும் நானும் போவதற்கு, நற்கிரியைகளை செய்வதற்கு நீ எப்படி இருக்க வேண்டும்? வைராக்கியமாய், பக்தி வைராக்கியமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனத்தை வரைக்கும் பார்க்கும் பொழுது கலாத்தியர் 4:18 நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான், அதை நான் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல எப்பொழுதும் பாராட்ட வேண்டும். அல்லேலூயா. நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான், அதை நான் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது, நான் உங்ககிட்ட இருக்கும்போது மாத்திரம் நீங்கள் வைராக்கியம் பாராட்டுறது மாத்திரமல்ல, எப்பொழுதும் வைராக்கியம் பாராட்ட வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் இந்த பகுதியை நீங்கள் வாசிக்கும் பொழுது 17ஆம் வசனத்தில் பாருங்கள், அவர்கள் உங்களை நாடி ஆகிலும் நல் மனதோடு அப்படி செய்யாமல் நீங்கள் அவர்களை நாடி வைராக்கியம் பாராட்டும் பொருட்டு. சரி, இப்போ என்ன புரிஞ்சிச்சு? 17ஆம் வசனத்துக்கும் 18ஆம் வசனத்துக்கும் என்ன ஒரு புரிதல் உங்களுக்கு காணப்படுகிறது? அவர்கள் உங்களை நாடி வைராக்கியம் பாராட்டுகிறார்கள், ஆகிலும் நல் மனதோடு அப்படி செய்யாமல். எவர்கள் அதான் எவர்கள்? இந்த பகுதியினுடைய பின்னணியம் என்னவென்றால், கலாத்திய சபையாருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இதை சொல்லிக் கொண்டு வரும் பொழுது சொல்லுகிறார், கலாத்திய சபையாரை அப்போஸ்தலனாகிய பவுல் சத்தியத்தை சொல்லி தேவனுடைய அன்பை புரிய வைத்து அவர்களுக்கு சகல காரியத்தையும் எடுத்து சொல்லி அவர்களை கர்த்தர் பக்கமாக திருப்பி கொண்டு வருகிற நேரத்தில் சில யூதர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த கலாத்தியரை திசை திருப்பி அவர்களை தம் பக்கமாய் திருப்புகிறார்கள். சில காரியங்களை எடுத்து சொல்லி அவர்கள் பக்கமாய். இப்போ இந்த கலாத்தியர் என்ன பண்ணுகிறார்கள் என்றால், பவுலை பார்க்கும் பொழுது பக்தி வைராக்கியம் பாராட்டுவது போல இருக்கிறார்கள். யூதர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் பக்தி வைராக்கியம். ஆகவே தான் அவர் சொல்லுகிறார் 17ஆம் வசனத்தில், அவர்கள் உங்களை நாடி. யாரு? யூதர்கள் உங்களை நாடி வைராக்கியம். என்ன வைராக்கியம்? நாங்கள் உங்களுக்கு இருக்கிறோம், நாங்கள் உங்களுக்கு எல்லாம் செய்கிறோம், நாங்கள் உங்களுக்கு எல்லாம் பார்த்துக்கிடுவோம். இன்னைக்கு ஆடு வருது தெரியுமா? நாங்கள் இருக்கிறோம். அதை மாதிரி யூதர்கள் கலாத்தியரை பார்த்து சொல்லுகிறார். ஏனென்றால் இந்த கலாத்தியர் எதிலே பலவீனமானவர்கள், எந்த பகுதியிலே அவர்கள் தேவனை விட்டு தூரம் போவதற்கு ஏதுவான தன்மை உடையவர்கள், குணாதிசயம் உடையவர்கள் என்பதை இந்த யூதர்கள் அறிந்தபடியினாலே இந்த கலாத்தியரை பார்த்து வைராக்கியம் பாராட்டுகிறார்கள். ஆகிலும் நல் மனதோடு அப்படி செய்யாமல். அவர்கள் வைராக்கியம் பாராட்டுவது நல்ல மனசுல செய்யல. எதற்காக செய்கிறார்கள்? உங்களை திசை திருப்புவதற்காக, உங்களை கெடுப்பதற்காக, சத்தியத்தை விட்டு விலகுவதற்காக அந்த யூதர்கள் வைராக்கியம் பாராட்டுகிறார்கள். நீங்கள் அவர்களை நாடி. எவர்களை நாடி? உங்களை திசை திருப்புகிற, வழி தப்ப பண்ணுகிற, உங்களை சத்தியத்தை புரட்டி பேசுகிற அவர்களை நாடி வைராக்கியம் பாராட்டும் பொருட்டு உங்களை புறம்பாக்க. யாருக்கு புறம்பாக்க? ஆண்டவருக்கு, கிறிஸ்துவை விட்டு புறம்பாக்க விரும்புகிறார்கள். இதை சொல்லிட்டு தான் இப்போ சொல்றாரு, நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது. அப்பா, நீ வைராக்கியம் பாராட்டினா கிறிஸ்துவண்டை சேர்க்கிறதான ஒரு காரியத்துக்கு உன்னை வைராக்கியம் பாராட்ட வைப்பார்கள் என்றால் நல்லது. நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். அதை நான் உங்களிடத்தில் வரும்போது மாத்திரமல்ல, எப்பொழுதும். சில பேருக்கு இருப்பாங்க தெரியுமா, ஐயோ நான் இப்போ வந்தேன்னா யாராவது கண்ணில் தட்டுப்பட்டுட்டானா என்ன பண்ணுறது? வந்துடுவேன், உங்க கூட செஞ்சிருவேன், ஆனால் யாராவது பார்த்துட்டாங்கன்னா இனிய தப்பாக நினைப்பாங்க, இவங்க நல்லா சர்ச்சுக்கு வர்றவங்கன்னு நினைப்பாங்களே. மற்றவர்களுக்காக வைராக்கியம் பாராட்டுவதல்ல, எப்பொழுதும் வைராக்கியம் பாராட்ட வேண்டும். அல்லேலூயா. ஆகவேதான் தீத்துவுக்கு தெளிவாய் சொல்லுகிறார். நீங்கள் தீத்து 2ஆம் அதிகாரம் 11 15 வரைக்கும் நாம் பார்த்தோமே அந்த பகுதிகளை, அவர் வருகிற நாள் வரைக்கும் அந்த ஆவலோடு, அந்த ஆனந்த பாக்கியத்துக்காக நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேனே, அதற்காக நான் வைராக்கியம் பாராட்ட வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற சில நன்மைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, எனக்கு அவங்க அதை செய்கிறேன், இதை வாங்கி தாரேன், அதை உங்களுக்கு செஞ்சு கொடுத்துறேன்னு சொன்னதுனால நான்
நான் திசை திருப்பப்பட்டு வைராக்கியம் பாராட்டுவதில்ல, கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்ட வேண்டும். அல்லேலூயா. இந்த வைராக்கியம் பாராட்டுவதற்கு உங்களிடத்துல என்னிடத்துல அறிவு, வேத அறிவு இருந்தால் மாத்திரமே கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்ட முடியும். ரோமர் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை பார்க்கலாம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் என் தேவனை நோக்கி. இஸ்ரவேலர் யார்? யூதர்கள். இவை பவுல் எங்கிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தவர்? அந்த யூத மார்க்கத்தில். எப்ப பவுல் சொல்றாரு, சகோதரரே இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் செய்யும் விண்ணப்பமுமாய் இருக்கிறது. தேவனை பற்றி அவர்களுக்கு என்ன உண்டு? வைராக்கியம் உண்டு என்று அவர்களை குறித்து நானே சொல்றேன். யூதர்களுக்கு என்ன உண்டு? வைராக்கியம் இருக்கு. நானே சாட்சி சொல்றேன். ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. ஹல்லேலூயா. என்ன வைராக்கியம்னா, நியாயப்பிரமாணத்தை பிடித்து கொண்டு, சட்ட திட்டங்களை பிடித்து கொண்டு அதற்காக வைராக்கியமாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேத அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல், தேவ நீதியை அறிந்து தேவ நீதியின்படி யார் ஒருவர் செயல்படுகிறார்களோ அவர்களே வைராக்கியம், பக்தி வைராக்கியத்தின்படி செயல்படுகிறவர்கள். ஆனால் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த, என் சுயநீதி இது இப்படித்தான், இது நான் இப்படித்தான் செய்வேன், நான் இந்த மாதிரி தான் அப்படின்னு என்னுடைய சுயநீதியை, என்னுடைய சுய இஷ்டத்தை வெளிப்படுத்த நிலைநிறுத்த தேடுகிறபடியினால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த யூதர்களை போலத்தான் இந்த பரிசேயர்களும். இந்த பரிசேயர்கள் எப்படிப்பட்டவர்கள்? வைராக்கியம் உள்ளவர்கள். எதுல வைராக்கியம்? நியாய பிரமாணத்துல. இது இப்படித்தான், ஓய்வு நாள்னா இந்த மாதிரி தான் செய்யணும், பஸ்கா பண்டிகை என்றால் இப்படித்தான் ஆசரிக்க வேண்டும், கர்த்தரை ஆராதிப்பது என்றால் இப்படித்தான். அவர்கள் ஒரு ஒழுங்குமுறை வைத்திருந்தார்கள். அந்த ஒழுங்குமுறையின் படித்தான் அங்கே தோல் சுருளை எடுத்து வாசிக்க வேண்டும் என்றால் இதற்கு ஒரு வரைமுறை இருக்கிறது. யார் உள்ளே வர வேண்டும், யார் உள்ளே வரக்கூடாது, யார் பலி செலுத்த வேண்டும், யார் பலி செலுத்தக்கூடாது என்கிறதான சட்டத்திட்டங்களை உடையவர்களாக பரிசேயர்கள். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லும் பொழுது, அவர்கள் தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம், இந்த பரிசேயர்களுக்கும் இதே தான், அவர்களுக்கு தேவனை பற்றி வைராக்கியம் இருந்தது. ஆனால் அந்த வைராக்கியம் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல, கர்த்தருக்கேற்ற வைராக்கியம் அல்ல, மாம்சத்தின்படியான சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டதான வைராக்கியம். இன்றைக்கு நம்முடைய வைராக்கியம், அப்போஸ்தலனாகிய பவுல் சுட்டிக்காட்டின அந்த வைராக்கியம் நம்முடைய மாம்சத்தின்படியான வைராக்கியம் அல்ல. பரிசேயர்களுடைய அந்த வைராக்கியம் எப்படி இருந்தது என்றால், சட்டதிட்டங்களை சார்ந்ததாய் இருந்ததே அல்லாமல் கர்த்தரை அறிகிற அறிவை சார்ந்ததாய் இருக்கவில்லை. இன்றைக்கு நம்முடைய வைராக்கியம் கர்த்தரை அறிகிற அறிவை சார்ந்ததாக நம்முடைய வைராக்கியம் இருக்குமே ஆனால், நிச்சயமாக நீங்களும் நானும் அந்த அனந்த பாக்கியத்துக்கு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற நாமும் அதை சுதந்தரித்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 59ஆம் அதிகாரம் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 59:17. அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து ரட்சிப்பென்னும் சீராவை தமது சிரசில் தரித்து நீதி சரிக்கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்தி வைராக்கியத்தை சால்வையாக போர்த்து கொண்டவர். அல்லேலூயா. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து ரட்சிப்பென்னும் சீராவை தமது சிரசில் தரித்து நீதி சரிக்கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்தி வைராக்கியத்தை சால்வையாக போர்த்து கொண்டிருக்கிறவர். அல்லேலூயா. அந்த வைராக்கியத்தை உடைய நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தொழுது கொள்ளுகிற அவருடைய பிள்ளையாகிய நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? எப்படி இருக்க வேண்டும்? நல்ல வைராக்கியமா சொல்றீங்களே, எப்படி இருக்க வேண்டும்? பக்தி வைராக்கியமாய். அல்லேலூயா. ஆகவேதான் பவுல் சொல்லுகிறார், நீ எப்படி இருக்க வேண்டும் என்றால் பக்தி வைராக்கியத்தோடு இருக்க வேண்டும். அல்லேலூயா. நற்கிரியைகளை செய்வதற்கு ஏற்ற பக்தி வைராக்கியம் உன்னிடத்தில் காணப்பட வேண்டும். தனக்கு பின்பதாக ஒரு ஊழியத்தை ஒப்பு கொடுப்பதற்கு முன்பு, தனக்கு பின்பதாக இந்த ஜனங்களை வழி நடத்துவதற்கு யார் தேவை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நல்ல மனிதனை தேர்ந்தெடுத்து சொல்லுகிறார், அப்பா
என் பின்னாடி நீ வந்திருக்கிற, நான் செய்த ஊழியத்தை எல்லாம் நீ பார்த்திருக்கிறாய், எல்லாம் நல்லதுதான். ஆனால் அது போதாது, உனக்குள்ளே நல்ல காரியங்களுக்கான பக்தி வைராக்கியம் தேவை. ஹல்லேலூயா. நம்முடைய தேவனை பின்பற்றுகிற நமக்குள்ளே என்ன காணப்பட வேண்டும்? என்ன காணப்பட வேண்டும்? ஏனென்றால் அவர் எப்படிப்பட்டவர்? வைராக்கியத்தை சால்வையாக போர்த்து கொண்டவர். ஹல்லேலூயா. எனக்கு முன்பதாக செல்லுகிற என் தேவனாகிய கர்த்தர் வைராக்கியத்தை சால்வையாக போர்த்து கொண்டு அவர் முன்னாலே நடப்பார் என்றால், அவரை பின்பற்றி செல்லுகிற நான் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அதே பக்தி வைராக்கியத்தோடு கூட. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் உங்களுக்கு முன்னாக மாதிரியை பின்வைத்து போனார். அந்த மாதிரியை பின் வச்சு போனா அவரை பின்பற்றுகிற நான் எப்படி இருக்கணும்னா பக்தி வைராக்கியமா. சில நேரங்களில் நம்ம பக்தி வைராக்கியத்தை பேசும்போது இப்படியெல்லாம் பேசக்கூடாது, இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, இப்படியெல்லாம் நடக்கக்கூடாது, அவங்க நொந்துருவாங்க, வெந்துருவாங்க, மனசு கஷ்டப்படுவாங்க. கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாக இருப்பதில் எந்த தவறுமே இல்லை. ஹல்லேலூயா. ஒருவேளை நான் பேசுகிறது, நாம் சொல்லுகிற காரியம் அந்த நேரத்தில் அவர்களுக்கு ஆனால் கர்த்தருக்காக நான் பக்தி வைராக்கியமாக இருப்பேனே, ஆனால் அந்த அனந்த பாக்கியத்திற்குள்ளாக நான் போவதற்கு எனக்கு அது ஒரு பெரிய சிலாக்கியம். ஹல்லேலூயா. அந்த பக்தி வைராக்கியம். வாசிங்கள் தொடர்ச்சியாக யோவேல் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்திற்காக என்ன கொண்டு? வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். ஹல்லேலூயா. கடாட்சிப்பார் என்றால் ஆசீர்வதிப்பார், நினைவு கூறுவார், அவர்களை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார், அவர்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். இதுதான் அந்த கடாட்சிப்பார் என்கிறதான அந்த வார்த்தைக்கான அர்த்தம். கர்த்தர் தமது தேசத்திற்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 4:5. நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறதென்று நினைக்கிறீர்களா? யாக்கோபு 4:5 தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்குள்ளே வாசமாயிருக்கிற ஆவியானவர். அப்ப நமக்குள்ள ஆவியானவர் வாசம் பண்ணுகிறாரா? நம்ம ஒவ்வொருவருக்குள்ள இருக்கிறாரா? அந்த ஆவியானவர் எப்படிப்பட்டவராம்? வைராக்கியம் நிறைந்தவர். ஹல்லேலூயா. எனக்கு முன்பதாக செல்லுகிறவர் வைராக்கியம் நிறைந்தவர், எனக்குள்ளே இருக்கிறவர் வைராக்கியம் நிறைந்தவர். ஹல்லேலூயா. நமக்குள்ளே வாசம் செய்கிற ஆவியானவர் நம்மிடத்துல எப்படி, யார் இடத்துல இருக்கிறாரா? என்கிட்ட. அப்ப எனக்குள்ள இருக்கிற அந்த ஆவியானவர் என்னிடத்துல வைராக்கிய வாஞ்சியா இருந்தா என்னதான் வெளிப்படும்? பக்தி வைராக்கியம். ஹல்லேலூயா. அந்த ஆவியானவர் எனக்குள்ள வைராக்கியமா இல்லை, கூப்பிடுற நேரம் வர்றவரும், நம் வேண்டான்னு சொல்ற நேரம் போகிறவரும், அல்லது ஆண்டவரே இப்பொழுது அமைதியாயிரும் அப்படின்னு சொல்ற நிலைமையில உங்களுக்குள்ளே ஆவியானவர் இருப்பார் என்றால் பக்தி வைராக்கியம் வெளிப்படாது. எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் பக்தி வைராக்கியம் உடையவராய் இருப்பாரே ஆனால் என்னிடத்துல பக்தி வைராக்கியம் காணப்படும். ஹல்லேலூயா. அவர் பக்தி வைராக்கியமாய் இருக்கிறபடியினாலே நாமும் அவரை போல பக்தி வைராக்கியமாய் உள்ளவர்களாய் இருப்போமே ஆனால் கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ள முடியும். வேதத்தில் அநேகரை குறித்து அவர்கள் வைராக்கியம் உடையவர்களாய் இருந்தார்கள் என்று நாம் பார்க்க முடியும். இப்பொழுது எல்லாரையும் பார்ப்போமே ஆனால் நமக்கு நேரமும் இல்லை, நமக்கு அதற்கான சூழ்நிலைமையும் இல்லை. ஆனால் ஒரு சிலரை குறித்து மோசே வைராக்கியமாயிருந்தார், அதுபோல சிம்சோன் வைராக்கியமாயிருந்தார், கிதியோன் வைராக்கியமாயிருந்தார், பாராக் வைராக்கியமாயிருந்தார், சிசராவை கொன்று போட்ட யாகேல் வைராக்கியமாயிருந்தார், தெபோரால் வைராக்கியமாயிருந்தார். இப்படி எல்லாரும் வேதத்தில் வைராக்கியமாயிருந்தார்கள். ஆனால் உங்களுக்கு நான் சில நபரை மாத்திரம் இந்த வேளையில சுட்டிக்காட்டி கடந்து போக விரும்புகிறேன். முதலாவதாக வைராக்கியமாயிருந்தவர்கள் யார்? எண்ணாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 10-11ஆம் வசனம். எண்ணாகமம் 25:10-11. கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலெயாசாரின் மகன் பினேகாஸ். ஏன் எலெயாசாரின் மகன் சொல்லியிருக்கலாம்ல, யாரை சொல்றாரு பாருங்க. ஆரோனின் மகன் எலெயாசாரின் மகன் பினேகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினேன். ஹல்லேலூயா.
முதல் காரியம், நம்முடைய வைராக்கியம் எங்கே எப்படி இருக்க வேண்டும் என்றால் தீமைக்கு எதிரான வைராக்கியம். ஹல்லேலூயா. தீமைக்கு எதிரான வைராக்கியம் நம்மிடத்துல காணப்பட வேண்டும். வசனம் சொல்லுகிறது, நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கலாத்தியர்ல. தீத்துவுக்கு சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நீ கர்த்தருக்கான நற்கிரியைகளை செய்வதற்கான பக்தி வைராக்கியத்தோடு இரு என்று சொல்லி தீத்துவுக்கு சொல்லுகிறார். இங்கே வசனம் சொல்லுகிறது, தீமைக்கு எதிரான ஒரு பக்தி வைராக்கியத்தோடு இருந்த ஒரு மனுஷன். உங்களுக்கு சம்பவத்தை நான் வேகமாக சுட்டி காண்பித்து விட்டு இந்த பகுதியை நான் கடந்து போக விரும்புகிறேன். முதல் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் சீத்திமிலே தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோட வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அங்கே வெளியே கொண்டு வந்ததின் நோக்கம் என்ன? அவரை ஆராதிப்பதற்காகவும் அவர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை சுதந்தரிப்பதற்காகவும் கர்த்தர் நியமனம் பண்ணினார். ஆனால் இந்த ஜனங்கள் செய்தது என்ன? அவர்கள் தாங்கள் தங்கி இருந்த தேசத்திலே, அவர்கள் அந்த இடம் பெயர்ந்து போகிற நேரத்தில் அங்கே ஒவ்வொரு இடத்துல இருக்கும் பொழுது, அங்கே மோவாப் தேசத்துக்கு வரும் பொழுது மோவாபிய குமாரத்திகளோட வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யார்? தேவனுடைய பிள்ளைகள், வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை சுதந்தரிப்பதற்காக அழைக்கப்பட்ட பிள்ளைகள், வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகள், பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள். இந்த பிள்ளைகள் இப்பொழுது என்ன செய்கிறார்கள்? மோவாபிய பெண்களோட சேர்ந்து வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி யாரை அழைத்தார்கள்? அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இப்போ இவங்களுக்குள்ள ஒரு பழக்க வழக்கம் வந்தோடனே மோவாபியர் என்ன செய்கிறார்கள்? தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? கூப்பிடுறாங்க. வாங்க, பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. இவ்வளோ நாள் நீங்களும் நானும் தாயா பிள்ளையா பழகியிருக்கோம், இத்தனை வருஷமாக இருக்கோம், இதில் என்ன தப்பு? ஆரம்பம் எங்கே ஆரம்பிக்கிறது பாருங்கள். நம்முடைய வாழ்விலே இங்கே தான் நம்முடைய வாழ்விலே அங்கே பக்தி வைராக்கியத்தை விட்டு விலகி போகிற ஒரு சூழ்நிலைமை ஆரம்பிக்கிறது. போய் புசித்தது மாத்திரமல்ல, அவர்கள் தேவர்களை, இவர்கள் யாரை பணிந்து கொள்ள அழைக்கப்பட்டவர்கள்? பரிசுத்த ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படியாக. ஹல்லேலூயா. இருக்கிறவராகவே இருக்கிறவரை ஆராதிக்கும்படியாக அழைக்கப்பட்டவர்கள் இவர்கள். அவர்கள் தேவர்களை போய் பணிந்து கொண்டார்கள். இப்படி இஸ்ரவேலர் பாகால் பேயோரை பற்றி கொண்டார்கள். அதனால் இஸ்ரவேலர் மேல் கர்த்தருடைய கோபம், ரீசன் அதுதான். கர்த்தருடைய கோபம் ஏன் இஸ்ரவேல் மேல் வந்தது என்றால், கர்த்தருக்கு விரோதமான தீமையான காரியத்தை அவர்கள் செய்தபடியினாலே கர்த்தருடைய கோபம் உண்டது. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன செய் என்றால், உக்கிரமான கோபம் இந்த ஜனங்கள் மேல் எனக்கு இருக்கிறது, அதை நீங்க வேண்டும் என்றால் அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியிலே இருக்காதபடிக்கு தூக்கி போடும்படி செய் என்றார். இப்ப செய்யறதை விட்டுட்டு இப்ப எல்லாரும் என்ன பண்றாங்க பாருங்க. 6ஆம் வசனம் பாருங்க. சபையார் அனைவரும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கையில் இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன் ஒரு மீதியான ஸ்திரீயை தன் சகோதரரிடத்தில் அழைத்து கொண்டு வந்தான். கர்த்தர் செய்ய சொன்னதை செய்யாம இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? அழுதுகிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ உன் பக்தி வைராக்கியத்தை காட்டு அப்படிங்கிறாரு. இவங்க என்ன பண்றாங்க? நான் அழுது ஜெபித்து கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே, என் வீட்டுக்காரர் பண்ற தப்புக்காக, என் பிள்ளை பண்ற தப்புக்காக, என் மனைவி பண்ற தப்புக்காக, எங்க குடும்பத்தார் பண்ற தப்புக்காக நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்? என்ன செய்து கொண்டு இருக்கிறேன்? இங்க வசனம் அதான சொல்லுது. சபையார் அனைவரும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கையில். நீங்க அழுதுகிட்டே கர்த்தர் செய்ய சொன்னதை செய்யாம நீங்க நான் அழுது உபவாசம் பண்ணுகிறேன், நான் இத்தனை நாள் உபவாசிக்கிறேன், நான் விடிய விடிய முழித்திருந்து ஜெபிக்கிறேன். நீங்க என்ன ஜெபித்தாலும் பக்தி வைராக்கியம் காட்ட வேண்டிய இடத்துல பக்தி வைராக்கியம் காட்டவில்லை என்றால் கர்த்தருடைய கோபம் மூண்டு எழும்பும். இப்ப அங்க அழுது கொண்டு இருக்கிற நேரத்திலே ஒரு சம்பவம் நடக்கிறது. இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன் ஒரு மீதியானிய ஸ்திரீயை தன் சகோதரரிடத்தில் அழைத்து கொண்டு வந்தான். ஜனங்கள் எல்லாம் அழுகிறாங்களே, ஏன் அழுகிறாங்க, எதுக்கு அழுகிறாங்க, என்ன காரணம்னே தெரியாம இவன் செய்யற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அங்க பாருங்க, அதை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலெயாசாரின் மகன் பினேகாஸ் கண்டபோது அவன் நடு சபையில் எழுந்து
ஒரு ஈட்டியை எடுத்து அவன் பின்னாலே போய் அந்த ஸ்திரீயுமாகிய இருவருடைய வயிற்றிலும் அவனை குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போனது. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் என் குடும்பத்தில் காணப்படுகிற பிரச்சனை, என் குடும்பத்தில் காணப்படுகிற வாதை, என் குடும்பத்தை சுற்றி அலைக்கழித்து கொண்டிருக்கிற போராட்டம் ஏன் நிறுத்தப்படவில்லை என்றால், நீங்கள் இன்னும் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் காண்பிக்காததினாலே. ஒரே வார்த்தை நம்ம என்ன சொல்றோம்? ஜெபம் பண்றேன், ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கர்த்தர் சந்திப்பார், கர்த்தர் சந்திப்பார். ஆண்டவர் சொல்றாரு, எழும்பு எழும்பு, நீ செய்ய வேண்டியதை செய். அல்லேலூயா. இந்த ஒரு பினேகாஸ் எழும்பி அவன் இஸ்ரவேல் புத்திரருடைய எல்லா வாதைகளையும் நிறுத்தி போட்டான். தொடர்ச்சியா வாசிங்க அடுத்து. அதை 8வது வசனம். அந்த வாதையால் செத்தவர்கள் 24,000 பேர். ஹல்லேலூயா. தொடர்ச்சி. நான் இஸ்ரவேல் புத்திரர் மேல் இருந்த எல்லா வாதைகளையும் நிர்மூலமாக்காதபடிக்கு இந்த பினேகாஸ், எந்த பினேகாஸ், எந்த பினேகாஸ், எந்த பினேகாஸ்? பக்தி வைராக்கியம் காண்பித்த பினேகாஸ். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பினேகாஸாக எதிர்பார்க்கிறார். நீங்கள் ஒரு பினேகாஸாக மாற வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எதற்காக தெரியுமா? தீமைக்கு எதிராக கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்கும்படி. ஏனென்றால் கர்த்தரை குறித்து வசனம் சொல்லுகிறது, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர், தீமைக்கு விரோதமாய் நிற்கிறவர் என் தேவனாகிய கர்த்தர். பரவாயில்ல, சரியாயிருவாங்க, சரியாயிருவாங்க. கர்த்தர் விட்டு வைத்திருந்தால் என்ன ஆயிருக்கும்? அவருடைய நோக்கமே நின்று போயிருக்கும், அவருடைய திட்டமே பாழாய் போயிருக்கும். கர்த்தர் பார்த்தார், இவர்கள் ஜெபத்தினாலே சரிப்பட்டு வர மாட்டார்கள். ஒருவன் பக்தி வைராக்கியத்தோடு எழும்புவானே ஆனால் இந்த குடும்பத்துக்கு விரோதமாக, இந்த ஜனத்துக்கு விரோதமாக, இந்த கோத்திரத்துக்கு விரோதமாக, இந்த பட்டணத்துக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற எல்லா வாதைகளும் நின்று போகும். ஹல்லேலூயா. நீங்கள் உங்களுடைய குடும்பத்திலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒரு பினேகாஸாக நீங்கள் எழும்பும் பொழுது உங்கள் குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா வாதைகளும் இன்றோடு கர்த்தர் நிறுத்த போகிறார். ஹல்லேலூயா. எல்லா வாதைகளையும் ஒளிய பண்ண போகிறார். நானும் எவ்வளவோ ஜெபம் பண்ணிட்டேன் பாஸ்டர், இதுக்கு மேல நான் எப்படி ஜெபிக்கன்னு தெரியல, இதுக்கு மேல நான் எப்படி அழுகன்னு தெரியல, அழுதா கூட கண்ணில் இருந்து கண்ணீர் வர மாட்டேங்குது, எல்லாம் வத்தி போயிற்று. போதும், அதை நிறுத்துங்கள், எழும்புங்கள், கர்த்தருக்காக, கர்த்தருக்காக எழும்புங்கள். மோசே செய்ய வேண்டியதை கர்த்தர் யார் இடத்துல சொன்னார்? யார் இடத்துல சொன்னார்? கர்த்தர் மோசேயின் இடத்துல சொன்னார். அப்பா அவங்கள தூக்கி போடு. இந்த மோசே, அப்பா மனம் இறங்கும் ஆண்டவரே, மனம் இறங்கும் ஆண்டவரே. ஆண்டவர் பார்த்தார், இந்த ஜெபத்துக்கெல்லாம் அவங்க கீழ்ப்படிய மாட்டாங்க, ஒரு பினேகாஸ் எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் தீமைக்கு எதிராக வைராக்கியம் உள்ளவர்களாய் பினேகாஸாய் மாறாத வரைக்கும் நமக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிற எந்த வாதையும் நிறுத்தப்படாது. இதே காரியத்தை 106ஆம் சங்கீதம் 30ஆம் வசனத்தில் 28லிருந்து 31 வசனங்களை பாருங்கள். 106ஆம் சங்கீதம் இந்த பகுதியை வைத்துக் கொள்ளுங்கள். அப்படியே 106ஆம் சங்கீதம் 28 முதல் 31 வசனங்கள் வேகமாய். அவர்கள் பாகால் பேயோரை பற்றி கொண்டு ஜீவன் இல்லாதவைகளுக்கு இட்ட பலிகளை புசித்து தங்கள் கிரியைகளினாலே அவருக்கு கோபம் மூட்டினார்கள். ஆகையால் வாதை அவர்களுக்குள் புகுந்தது. அப்பொழுது பினேகாஸ் எழுந்து, போதும். முதல் காரியம், உங்களுடைய வாதை நிறுத்தப்பட வேண்டும் என்றால், உங்களுடைய பக்தி வைராக்கியத்தை நீங்கள் காண்பிக்க வேண்டும் என்றால், நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. இருக்கிற இடத்தை விட்டு, இருக்கிற சூழ்நிலைமையை விட்டு, இருக்கிற அந்த விதமான காரியங்களை விட்டு, அந்த எண்ணத்தை விட்டு முதலாவது நீங்கள் எழும்பும் பொழுது அங்கே வைராக்கியம் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பினேகாஸ் எழுந்தான். அவன் பார்த்துக்கிட்டே இல்லை, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், ஜெபம் பண்ணுவோம். இன்னும் ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணுவோம், இன்னும் ஒரு 7 நாள் ஜெபம் பண்ணுவோம். என்ன கர்த்தர் 7வது நாள் கடைசி நிமிஷத்தில் கூட என்ன செய்வார்? அற்புதம் செய்வார். இல்லை, பினேகாஸ் பார்த்தான். கண்ணில் பார்த்த உடனே, ஒரு இருக்கும் பொழுதே நாங்கள் நின்று அழுது கொண்டிருக்கிற இந்த நேரத்திலேயே நீ வந்து ஒருத்தனை கூட்டிட்டு அங்கே போறியே, உனக்கு எவ்வளவு துணிச்சல். பினேகாஸ் எழுந்தான். நம்முடைய வாழ்விலே கர்த்தருக்கான வைராக்கியம் இருக்கிறது என்பதை எது காட்டும் என்றால், கர்த்தருக்காக எழும்புகிற அனுபவத்தை. ஹல்லேலூயா. அப்படியே போதும் ஆண்டவரே, இப்படியே வந்து இப்படியே போய் இப்படியே இருந்து இதவே செஞ்சு அந்த அனந்த பாக்கியம் வரும்னா, இப்படியே உட்காந்துருந்தா அந்த அனந்த பாக்கியம் நம்ம காதிலே கேட்காது.
இது பேசுறதே கேட்க மாட்டேங்குதுன்னா அது கேட்குமா? அனந்த பாக்கியம் கேட்கணும், எழும்பணும் கர்த்தருக்காக. ஹல்லேலூயா. ஆகவே தான் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10 முதல் 17 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, சத்தியம் என்னும் கச்சையை கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை அணிந்தவர்களாயும், தரித்தவர்களாயும், தொடுத்தவர்களாயும், எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாக. விசுவாசம் இருந்துச்சுன்னு சொன்னா நீங்களும் நானும் எழும்ப ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா கையில என்ன இருக்கு? விசுவாசம் என்னும் கேடகம் இருக்கிறதா. தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தொடர்ச்சியா வாசிங்க. தரித்துக் கொள்ளுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். இப்ப எதெல்லாம் தரித்து கொள்ள வேண்டுமோ அதையெல்லாம் தரித்து கொள்ளணும். எதையெல்லாம் எடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் எடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்விலே வைராக்கியத்தின் அனுபவம் காணப்படுகிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை குறித்து சங்கீதத்தின் புஸ்தகம் 69ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. என்ன ஒரு வார்த்தை பாருங்க. உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம். என்றைக்காவது என்னுடைய ஆலயம் இப்படி இருக்கிறதே ஆண்டவரே, பிணைகாசுக்கு அதுதான் அந்த வைராக்கியம். கர்த்தருடைய கூடாரத்தில் இருக்க வேண்டிய தேவ பிள்ளைகள், கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருக்க வேண்டிய தேவ பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைகள், பந்தியிலே பங்கு பெறுகிற பிள்ளைகள், ஆண்டவரே இப்படி இருக்கிறார்களே, இதுதான் அந்த பிணைகாசுக்கு பக்தி வைராக்கியம். எழும்பினான். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. அதவே நீங்க சுவிசேஷத்துக்கு வரும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, அவர் என்ன செய்தாராம் என்றால், அந்த பக்தி வைராக்கியத்தின் நிமித்தமாக காசு விற்கிறவர்களையும் புறா விற்கிறவர்களையும் என்ன செய்தார்? கையில சாட்டையை எடுத்துட்டார். இன்னைக்கு நமக்கு அந்த பக்தி வைராக்கியம் இருக்கிறதா? கர்த்தரை குறித்து, கர்த்தருடைய வீட்டை குறித்து நாம் இருக்கிறது என்னது? இது கர்த்தருடைய வீடு. நம்ம என்ன நினைக்கிறோம்? எல்லாரும் கேதர் ஆகிற இடம், கூடுகிற இடம் நம்ம நினைக்கிறோம். இல்லை, இது கர்த்தருடைய வீடு. அல்லேலூயா. நீங்களும் நானும் தேவ ஆலயம், உண்மைதான். ஆனால் தேவ பிள்ளைகள் எல்லாம் தேவ சங்கமாக கூடுகிற இடம் என்னது? தேவன் வாசம் பண்ணுகிற இடம் என்று நாம் இதை பிரதிஷ்டை செய்து இதை வைத்திருக்கிறபடினாலே கர்த்தருடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் நமக்குள்ளே காணப்படுகிறதா? இரண்டாவதாக இந்த பிணைகாசின் இடத்துல காணப்பட்ட காரியம் 106ஆம் சங்கீதம் 30ஆம் வசனம் வாசிங்க தொடர்ச்சியா. பிணைகாஸ் எழுந்து நின்று நியாயம் செய்தான். இரண்டாவதாக இந்த பிணைகாசனுடைய வைராக்கியம் எப்படி வெளிப்பட்டது என்றால், நியாயம் செய்தான். இன்றைக்கு நம்ம நியாயம் பேசுறோமா? இல்லை ஒருதலை பட்சமாக நடந்து கொள்ளுகிறோமா? வைராக்கியம் என்றால் பாரபட்சம் இல்லாமல் கர்த்தருக்காக இது கர்த்தருடைய காரியம் என்றால் இப்படித்தான், அது யாராக இருந்தாலும் சரி, இது இப்படித்தான் என்றால் இப்படித்தான். மோசே செய்ய வேண்டியது, ஆரோன் செய்ய வேண்டியதை இந்த பிணைகாஸ் செய்தான். கர்த்தருக்காக எழும்பி நின்று நியாயம் செய்தான். நீ கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை செய்கிறாயே. கர்த்தர் சொன்னது மோசேயின் இடத்துல, அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களிடத்துல சொல்லப்பட்ட காரியத்தை நீங்கள் செய்யவில்லை என்றால் கர்த்தர் பிணைகாசை எழுப்புவார். அது கர்த்தருடைய காரியமானாலும் சரி, ஆலயமானாலும் சரி, அது வேற எந்த காரியமானாலும், தீமை நடந்து கொண்டு இருக்கிறதே, தீமையான காரியம் போய்கொண்டு இருக்கிறதே, நான் இதற்காக எழும்ப வேண்டும், நியாயம் செய்ய வேண்டும். மூன்றாவது இந்த பிணைகாஸ் செய்த காரியத்தை பாருங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என்னாகமம் 25:11-13 வசனம், 11 வசனமும் 13 வசனம். அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் 13 வசனம், அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடியினால் அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார். ஹல்லேலூயா. மூன்றாவது பிரதான ஆசாரிய பட்டத்தை பெற்ற இந்த பிணைகாஸ், மோசே, ஆரோன், பிணைகாஸ். இந்த பிணைகாசுக்கு எப்படி இந்த ஆசாரிய பட்டம் வந்தது? இந்த மோசேக்கு எப்படி இந்த ஒரு தேவ பலன், இந்த ஒரு ஆசீர்வாதம் கிடைத்தது? இது பிணைகாசுக்கு மாத்திரமல்ல, சொல்லப்படுகிறது அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல் என்றான். தொடர்ச்சி 14 வசனம். பிரபுவுமாயிருந்தான். எவ்வளவு பெரிய பிரபுவாய் இருந்தாலும் சரி, கர்த்தருக்காக வைராக்கியம் காண்பிக்க வேண்டிய இடத்துல வைராக்கியம் காண்பிக்க வேண்டும். உதாரணத்துக்காக வேதத்தில் இன்னொரு மனிதனை சொல்லுகிறேன், குறித்து கொள்ளுங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே யெகூவை குறித்து விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. யெகூ கர்த்தருக்கு விரோதமான செயல்பாடிலே பக்தி வைராக்கியம் காண்பித்தான்
இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருக்கு விரோதமான செயல்கள் அங்கே காணப்படுமே, ஆனால் நம்முடைய பக்தி வைராக்கியத்தை அங்கே வெளிப்படுத்தும் பொழுது, கர்த்தருக்காக செயல்படும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். அந்த பக்தி வைராக்கியத்தின் நிமித்தமாக நம்முடைய நாமும் நம்முடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட்டது மாத்திரமல்ல, கர்த்தர் நம்மை பிரதான ஆசாரியத்துக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக நம்முடைய பக்தி வைராக்கியம் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45-46 வசனத்தின் கடைசி பகுதி. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45 வருகிறேன். இப்ப 46 வசனம் கடைசி பகுதி. அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். ஹல்லேலூயா. முதல் காரியம் தீமைக்கு எதிரான வைராக்கியம், இரண்டாவது கர்த்தருடைய நாமத்தின் மீது வைராக்கியம். ஹல்லேலூயா. இந்த தாவீதினுடைய சம்பவம் நமக்கு நன்றாய் தெரியும். நான் உங்களுக்கு இதை இப்பொழுது சொல்லி நேரத்தை கடத்த விரும்பவில்லை. இங்கே தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். எப்பொழுது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான்? அவன் சிறு வயதிலிருந்தே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். ஆனால் தேவனாகிய கர்த்தர் சாமுவேலுக்கு சொல்லி தாவீதை வரவழைத்து அங்கே தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறார்கள். தாவீது அபிஷேகம் பண்ணின நாளிலிருந்து எங்கே இருக்கிறான் என்றால், அங்கே சவுலோடு கூட அங்கே வாத்தியங்களை வாசித்து கொண்டு அவன் இருக்கிறான். ஏனென்றால் கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தபடியினாலே இவன் அங்கே வாத்தியங்களை வாசிக்கும் பொழுது அவனுக்குள்ளாக இருக்கிற பொல்லாத ஆவி போகும். ஆனால் மறுபடியும் இந்த தாவீது, நீங்கள் அந்த பகுதிகளை வாசிக்கும் பொழுது அவன் நீங்கள் பார்ப்பீர்களால் உங்களுக்கு நன்றாய் புரியும். தாவீது மறுபடியும் என்ன செய்தான்? வனாந்தரத்திற்கு ஆடுகளை மேய்க்கும்படியாக கடந்து போய்விட்டான் சவுலை விட்டு. அந்த நேரத்திலே இப்பொழுது சம்பவம் நடக்கிறது. பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலர்களை முறியடிக்கும்படியாக அங்கே 2 மலைகளுக்கு நடுவாக வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். இப்போ இந்த பெலிஸ்தியன் சொல்லுகிறான், உங்களிலே பலவான், உங்களில் தைரியவான் ஒருவனுமே இல்லை என்று சொல்லி இவன் கர்ஜித்து கொண்டிருக்கிறான். இவன் கர்ஜித்தது இஸ்ரவேலினுடைய சேனைகளை அவமதித்து அல்ல, இஸ்ரவேலின் தேவனை அவமதித்து. நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேலின் சேனைகளை அவமதித்து அல்ல, இஸ்ரவேலின் தேவனை அவமதித்து இந்த தாவீது கர்ஜித்து கொண்டிருக்கிறான். இப்பொழுதுதான் இந்த தாவீது தன்னுடைய சகோதரரை பார்க்க வரும் பொழுது விஷயத்தை கேட்கிறான். விஷயத்தை கேட்ட உடனே அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்பொழுது தாவீது சொல்லுகிறான் ஒரு வார்த்தை. அங்கே பாருங்கள், நன்றாய் நமக்கு தெரியும். 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்கள். 16:10. அது வந்து அபிஷேகம் பண்ணப்பட்ட காரியம். 1 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 நாளாகமும் 16:10. 1 நாளாகமும் 16:10. அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள், கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வது. ஏனென்றால் தாவீது அப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர். அவர் வனாந்தரத்தில் இருக்கும் பொழுது அவர் செய்து கொண்டிருந்ததெல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு காரியம். இப்படி மகிமைப்படுத்தி மேன்மைப்படுத்தி கொண்டிருந்த தாவீதுக்கு கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிற தூஷிக்கிற ஒரு காரியத்தை கேட்டவுடனே இப்பொழுது தாவீது என்ன பண்ணுகிறார்? அங்கே சவுலை பார்த்து, நான் அவனை என்ன செய்கிறேன்? கொன்று போடுகிறேன். ஏனென்றால் அவன் ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை நிந்திக்கிறான். முதல் காரியம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்கள். 1 நாளாகவும் 16:7. அப்படி ஆரம்பித்த அந்நாளிலே தானே கர்த்தருக்கு துதியாக பாடும்படி தாவீது ஆசாபிடத்திலும் அவன் சகோதரரிடத்திலும் கொடுத்த சங்கீதமாவது. முதல் காரியம், தாவீதினிடத்தில் இருந்த காரியம் என்னவென்றால் கர்த்தரை துதிக்கிற ஒரு இருதயம் காணப்பட்டது. தாவீதின் பக்தி வைராக்கியம் எதை வெளிப்படுத்துகிறது? முதல் காரியம், கர்த்தரை துதிக்கிற ஒரு இருதயம் நம்முடைய பக்தி வைராக்கியத்தை வெளிப்படுத்துகிறது. இரண்டாவது, இந்த தாவீதினிடத்தில் காணப்பட்ட காரியம் என்னவென்றால் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறதற்கு, அதான் வார்த்தை முக்கியமான காரியம். முதலாவது, என் இருதயம் கர்த்தரை துதிக்கிறதாய் காணப்பட வேண்டும். இரண்டாவதாக, ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறானே என்கிறதான பக்தி வைராக்கியம். என்னுடைய கர்த்தருடைய நாமத்தை அவர்கள் வீணிலே சொல்லுகிறார்களே, கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கிறார்களே என்கிறதான ஒரு வைராக்கியம் இந்த தாவீதுக்குள்ளே காணப்பட்டது. 36ஆம் வசனம் பாருங்க. அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும்
விருத்த சேதனம் இல்லாத. இதை நீங்க குறிச்சுக்கிடணும் உங்க பைபிள்ல. 26, 36, 46 3 வசனமும் தாவீது இதைத்தான் சொல்லுவார். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான், அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே. என்ன ஒரு வைராக்கியம் பாருங்க. இன்னைக்கு நம்மளே என்ன செய்யறோம்னா, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனம், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மகிமை, அவரை ஆராதிக்க வேண்டிய முறையிலே ஆராதிப்பது இல்லை. நம்முடைய வைராக்கியம் எதிலே வெளிப்படுகிறது என்றால், கர்த்தரை துதிப்பதிலே, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவதிலே அங்கே கர்த்தருடைய வைராக்கியத்தை நான் வெளிப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. என் தேவனை நான் உயர்த்துகிறேன், என் தேவனை நான் துதிக்கிறேன். ஏனென்றால் அவர் ஜீவன் உள்ள தேவன், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. ஏதோ சாதாரண ஒரு மனுஷனை நான் ஆராதிக்கவில்லை. ஒரு சாதாரண மனுஷனை ஆராதிக்கிறதுக்கு என்னெல்லாமோ கலர்ல ட்ரெஸ் போடுறாங்க, எவ்வளவோ தூரம் பிரயாணப்பட்டு போறாங்க, எவ்வளவோ சடங்காச்சாரம் சாங்கியங்களை செய்கிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் ஒரு மனிதனை ஆராதிக்கவில்லை, சர்வ வல்லமை உள்ள ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த ஒரு எண்ணம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே வந்து விடுமே. ஆனால் என் தேவனை ஆராதிக்கிறேன். யார் என்னை பார்த்தால் என்ன, யார் என்னை தூஷித்தால் என்ன, யார் என்னை ஏளனமாய் பேசினால் என்ன, நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த எண்ணம் தான் தாவீதுக்குள்ளே இருந்தது. நான் ஒரு விசை கரடியையும் சிங்கத்தையும் கொன்றேன். எப்படி தெரியுமா? அந்த ஜீவனுள்ள தேவனுடைய வல்லமையினாலே. ஹல்லேலூயா. 46 வசனத்தை வாசிங்க இப்பொழுது. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார், அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை துதிக்கிற துதியினால யாரெல்லாம் அறிந்து கொள்வார்களா? பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வைராக்கியம் கர்த்தரை துதிப்பதில் எப்படி இருக்கிறது? ஆண்டவர் சொல்லுகிறார் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில், இந்த ஜனத்தை யாருக்கென்று அவருக்கென்று ஏற்படுத்தினார். அப்ப நீங்களும் நானும் யாருக்கென்று ஏற்படுத்தப்பட்டவர்கள்? அவருக்காக ஏற்படுத்தப்பட்டவர்கள் என்ன செய்வார்கள்? என் துதியை சொல்லி வருவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை துதிக்கிற துதி நம்முடைய நாவில இருக்கிறதா? கர்த்தரை ஆராதிக்கிற அந்த ஆராதனையின் எண்ணம், அந்த இருதயம் நம்முடைய நினைவில இருக்கு, சிந்தையில இருக்கிறதா? உண்மையாக வைராக்கியத்தோடு கர்த்தரை ஆராதிப்போமே ஆனால் கண்களை மூடுங்கள் என்று சொல்ல வேண்டாம், கைகளை உயர்த்துங்கள் என்று சொல்ல வேண்டாம், கண்ணீரோடு கர்த்தரை தேடுங்கள் என்று சொல்ல வேண்டாம், வாயை திறந்து பாடுங்கள் என்று சொல்ல வேண்டாம், சத்தமாய் துதியுங்கள் என்று சொல்ல வேண்டாம். எங்கோ இருந்த தாவீதுக்குள்ளே தன்னுடைய சகோதரனை பார்க்க வந்த இடத்திலே விஷயத்தை கேள்விப்படுகிறான். என்ன காரியம்? அவனுக்கு பெலிஸ்தியனை குறித்ததான எண்ணமே இல்லை, பெலிஸ்தியனை குறித்ததான கோபம் இல்லை. அவனுடைய ஒரே கோபம் எல்லாம் என் ஜீவனுள்ள தேவனை நிந்தித்தானே, நான் ஆராதிக்கிற என் தேவனை நிந்தித்தானே. அதுதான் அவனுடைய ஒரே வைராக்கியம். நம்மிடத்தில் அந்த வைராக்கியம் இருக்குமே ஆனால் எவ்வளவு பெரிய பெலிஸ்தியன் நமக்கு முன்பதாக வந்து நின்றாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனை நமக்கு முன்பதாக வந்து நின்றாலும், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவதில் பக்தி வைராக்கியம் காண்பிக்கும் பொழுது அந்த பெலிஸ்தியனுடைய தலை யாருடைய கையிலே? தாவீதின் கையிலே. வாசியுங்கள் 55ஆம் வசனம். தாவீது பெலிஸ்தனுக்கு எதிராக புறப்பட்டு போகிறதை சவுல் கண்டபோது அவன் சேனாபதியாகிய அப்னேரை பார்த்து, அப்னேரே, இந்த வாலிபன் யாருடைய மகன் என்று கேட்டான். அதற்கு அப்னேர், ராஜாவே, எனக்கு தெரியாது என்று உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்பொழுது ராஜா அந்த பிள்ளையாண்டான் யாருடைய மகன் என்று விசாரித்தான். தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்புகையில் அப்னேர் அவனை சவுலுக்கு முன்பாக அழைத்து கொண்டு போய் விட்டான். பெலிஸ்தியனுடைய தலை யார் கையில் இருந்தது? யார் கையில் இருந்தது? இன்றைக்கு நம்முடைய கை யார் கையில்? நம்முடைய தலை யார் கையில் இருக்கிறது? நீ கர்த்தருக்காக நாம் துதிக்கிற அனுபவம் பக்தி வைராக்கியத்தோடு இருக்குமேனால் சத்துருவின் தலை நம் கையில், சத்துருவின் தலை நம் கையில், நமக்கு விரோதமாய் எழும்புகிறவருடைய தலை நம் கையில். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், தீமைக்கு எதிராக வைராக்கியத்தோடு இருக்கிறது பெரிய காரியம் அல்ல. அதோடு கூட கர்த்தருடைய நாமத்துக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையையும் கொடுக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆகவேதான் மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் சொல்லுகிறார், நான் பிதாவானால் எனக்குரிய கனம் எங்கே? நான் குமாரனே ஆனால் எனக்கு கொடுக்கப்பட வேண்டிய கனம் எங்கே? கர்த்தர் நம்முடைய பிதாவாய் இருப்பாரானால் பக்தி வைராக்கியத்தோடு, ஆண்டவரே என்ன வந்தாலும் பரவாயில்லை, பாடல்களை ஈஸியாக பாடிடலாம். வாழ்ந்தாலும் உம்மோடுதான்,
மரித்தாலும் உம்மோடுதான். பிரச்சனை வரும்போது தான் தெரியும் நமக்கு நம்ம பக்தி வைராக்கியம் எங்கே போச்சு. என்ன சிஸ்டர், என்ன பிரதர், இன்னைக்கு ரொம்ப ஒரு மாதிரி பிரச்சனை, போராட்டம். பிரச்சனை என்பது பெலிஸ்யன். கர்த்தருடைய நாமத்தை நான் துதிக்க விடாதபடிக்கு, பக்தி வைராக்கியம் காண்பிக்க முடியாதபடிக்கு என்னை அங்கே மடங்கடிக்க பண்ணுகிற ஒரு காரியம். பலவீனம் என்பது ஒரு பெலிஸ்யன். நான் கர்த்தரை இந்த நாளிலே துதிக்க முடியாதபடிக்கு, என் வாயினாலே அவரை அறிக்கை பண்ண முடியாதபடிக்கு இந்த பெலிஸ்யன் என்னும் பலவீனம் என்னை தாக்குகிறது. அதன் நடுவிலே கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அந்த பெலிஸ்யனுடைய தலை யார் கையில்? சவுல் விசாரிக்கிறான், யாருப்பா நீ? வந்த பேசுன, சிங்கம் அடிச்சேன்னா, கரடி அடிச்சேன்னா, என்னெல்லாமோ பேசுன, பார்த்தா ஒரே கல் தான், ஒரே எரி தான், முடிஞ்சிருச்சு, தலை உன் கையில் இருக்கு. இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தை துதிப்பதினாலே சத்துரு உங்களுடைய பாதபடியிலே வந்து கிடக்கிறார்களா? பக்தி வைராக்கியம் எங்கே? பக்தி வைராக்கியம் எங்கே? ஏனென்றால் கர்த்தர் நமக்கு நம்முடைய நாவிலே அவரை துதிக்கும் துதியை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்துக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையையும் அவருக்கே செலுத்தும் பொழுது, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தானியேலுடைய வாழ்க்கையில் அதுதான் நடந்தது. என் தேவனுடைய நாமத்தை நான் ஒரு நாளும் வீணிலே வழங்க மாட்டேன், கர்த்தருடைய நாமத்தை தூஷிப்பதற்கு ஏதுவாக நான் நடக்க மாட்டேன். பக்தி வைராக்கியத்தை காண்பித்தார்கள். இப்பொழுது தரியு ராஜா வந்து நின்று தானியேலை பார்த்து சொல்லுகிறார், தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனே, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் பாடிக்கிட்டே இருக்கீங்க, துதிச்சுக்கிட்டே இருக்கீங்க, பிரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. எப்படி? அது ஒரு சீக்ரெட். என்ன தெரியுமா? அது ஒரு கல். நான் துதிக்க துதிக்க ஒரு கல் அப்படியே சுழட்டிக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. நான் ஆராதிக்க ஆராதிக்க கல்லை கவனில் வச்சு சுற்றிக்கிட்டே இருக்கேன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. நீங்கள் பக்தி வைராக்கியத்தோடு கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது இந்த கல்லை சுற்றி எங்கே போய் விழுகிறதோ அதனுடைய தலையை கர்த்தர் உங்களுடைய கையிலே கொடுப்பார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக பக்தி வைராக்கியம் எங்கே இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். அவர்களை கண்டு என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். பழைய ஏற்பாட்டிலே உங்களுக்கு 2 மனிதர்களுடைய பக்தி வைராக்கியத்தை சுட்டி காண்பித்தேன். இப்பொழுது புதிய ஏற்பாட்டிலே 2 மனிதருடைய காரியங்கள். முதல் காரியம், முதல் நபர் பேதுரு. இந்த பேதுரு எதிலே பக்தி வைராக்கியமாயிருந்தார்? அழைப்பிலே பக்தி வைராக்கியமாயிருந்தார். இங்கே இயேசு கிறிஸ்து முதல் முறையாக பேதுருவை அவருடைய ஊழியத்திற்கென்று சீஷனாய் தெரிந்தெடுக்கப்படும்படியாக பேதுருவை அழைக்கிறார். என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷனை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று சொல்லி. இப்பொழுது பேதுரு உடனே வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவருக்கு பின் சென்ற பேதுரு இப்பொழுது இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து ஊழியங்களை செய்கிறார். அவர் செய்த அற்புதங்களை பார்க்கிறார். பேதுருவுடைய மாமியே ஜுரத்தில் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து வந்து சுகமாக்குகிறார். இவை எல்லாவற்றையும் பார்த்த பேதுரு ஒரு இடத்துல வரும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது சொல்லுகிறார். அங்கே பாருங்கள், மத்தேயு 16ஆம் அதிகாரம் 15 முதல் 19 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து பாடுபட வேண்டிய காரியத்தை அங்கே சொல்லும் பொழுது, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனுக்கு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு. அப்ப இது வரைக்கும் பேதுருட்ட என்ன இருந்துச்சுன்னா பக்தி வைராக்கியம் இருந்துச்சு, அதில் மாற்றமே இல்லை. ஆனால் அது என்ன வைராக்கியன்றதை இப்போ சொல்கிறேன் பாருங்க. அடுத்து பாருங்க, அதே 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை யாருன்னு இயேசு யாருன்னு வெளிப்படுத்தினது யாருக்கு? பேதுருவுக்கு. இது மாம்சமும் இரத்தமும் உனக்கு இது என்ன செய்யவில்லை, வெளிப்படுத்தவில்லை. இப்போ அடுத்த வார்த்தை, அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு என்ன உண்டாக்குகிறாய்? இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை. அநேக நேரத்தில் நம்முடைய பக்தி வைராக்கியம் எப்படி இருக்குதுன்னா இந்த பேதுரு மாதிரி மாம்சத்தில் இருக்கு. கர்த்தரை பின்பற்றுறோம். பேதுரு இயேசுவை பின்பற்றினாரா? பின்பற்றினார். அற்புதங்களை எல்லாம் பார்த்தாரா?
பார்த்தார். அவரும் அனுபவித்தாரா? 5 அப்பம் 2 மீன் அவரும் சாப்பிட்டார்ல, எல்லாம் நடந்துச்சு. ஆனா எதுல தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறார்? இயேசுவை மாம்சத்துல ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. நானும் இயேசுவை பின்பற்றுகிறேன், நானும் அவருக்கு சீஷன். நீ யாரு? இயேசுவுக்கு சீஷன். நீங்க யாரு? விசுவாசி. நீ எத்தனை வருஷமா பின்பற்றுகிற? நான் 3.5 வருடமாக. எத்தனை வருஷம் விசுவாசி? 10 வருட விசுவாசி. எத்தனை வருஷமா சர்ச்சுக்கு போறீங்க? 12 வருடமா. நம்ம இப்படிதான் சொல்றோம் அந்த பேதுருவ மாதிரி. ஆனா பக்தி வைராக்கியம் எங்கே இருக்கிறது என்றால் மாம்சத்தில் இருக்கிறது, ஆவியில இல்ல. அவ்வப்பொழுது நம்முடைய வாழ்வில அந்த பக்தி வைராக்கியம் சில நேரம் அப்படியே டவுன் ஆயிரு. இந்த பேதுருடைய வாழ்க்கையில அழைப்பிலே அவன் பக்தி வைராக்கியமா எப்பொழுது மாறுகிறான் என்றால், இப்பொழுது இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டு அவர் நியாய விசாரிப்புக்காக கொண்டு செல்லப்படும் பொழுது ஒரு ஸ்திரீ அவனை பார்த்து கேட்கிறார், நீயும் அவரோடு கூட இருந்தவன் தானே அப்படின்னு சொன்னோனே உன்னுடைய பேச்சு என்ன செய்கிறது? அவரை வெளிப்படுத்துகிறது. சில நேரங்களில் நம்ம சொல்கிற பைபிள் வார்த்தையெல்லாம் பார்த்தோன்னு சொன்னால் நம்ம சில பேர் ஆச்சரியப்படுவாங்க, ரொம்ப பக்தியாக இருப்பாங்க போல தெரியுது, ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஆனால் அடுத்தது அங்கே விட்டு இப்படி போன உடனே நம்ம யாரும் நமக்கு தான் தெரியும். நம்ம பேசுகிற வசனம், நம்ம பாடுற பாட்டு, நம்முடைய ஜெபம், சூத்திரம் சொல்கிற பார்த்தா ரொம்ப பக்தியாக இருப்பாங்க போல தெரியுது. ஆனால் பேதுரு ஒரே வார்த்தை சொன்னான், அவரை நான் அறியேன். சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். இப்பொழுதுதான் பேதுருவுக்குள்ளாக அந்த ஆவியிலே, அவனுக்குள்ளே அந்த ஆத்துமாவிலே ஒரு கிரியை நடப்பிக்கப்பட்டு சேவல் கூவினவுடனே இயேசு சொன்ன வார்த்தை அவனுக்குள்ள உணர்வை கொண்டு வருகிறது. ஆண்டவரே நீங்க சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. போய் என்ன செய்தான்? மனங்கசந்து அழுதான். இப்போதான் நடக்கிற ஒரு காரியம். மத்தேயு 4வது அதிகாரத்தில் அழைப்பு ஆரம்பித்த இந்த அழைப்பு யோவான் 21ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது இயேசு பேதுருவை பார்த்து, என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா, என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? அவன் சொல்றான் அடுத்த வார்த்தை, ஆண்டவரே அதை நீர் ஏன் சொன்னான்? ஏன் இந்த வார்த்தையை சொன்னான் அப்படின்னு சொன்னா, ஒரு இடத்துல சொன்னாரு, நீ பாக்கியவான், மாம்சமும் ரத்தமும் உனக்கு என்ன செய்யல, வெளிப்படுத்தல. டக்குன்னு இப்படிதான் பேசுவாருன்னு நினைச்சு பேதுரு பேசும்போது என்ன சொல்லிட்டாரு? பின்னாக போ சாத்தானே. இப்போ திருப்பியும் கேட்கிறாரு, என்னிடத்துல அன்பா இருக்கிறாயா? இப்போ இந்த பதிலும் சொல்ல வேண்டாம், இந்த பதிலும் சொல்ல வேண்டாம், நீரே அறிவீர் ஆண்டவரே. அல்லேலூயா. என்னுடைய பக்தி வைராக்கியம் எப்படி வெளிப்படும் என்றால், என்னை குறித்து அவர் நன்றாய் அறிந்திருக்கும் பொழுது, அல்லேலூயா, என்னை குறித்து அவர் நன்றாய் புரிந்து வைத்திருக்கும் பொழுது அந்த அழைப்பு பக்தி வைராக்கியத்தை காண்பிக்கிறது. 3 முறை இயேசு கேட்டார் பேதுருவை பார்த்து, என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? அதற்கு பின்புதான் அவர் சொல்லுகிறார், என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக சொல்லிட்டு சொல்லுகிறார், நீ இளவயதாக இருக்கும் பொழுது, 18ஆம் வசனம், உன்னை இருக்கும்போது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடத்துக்கு நடந்து திரிந்தாய். முதிர் வயது உள்ளவனான போது, முதிர் வயதுனா என்னன்னா, உனக்கு எப்போ பக்தி வைராக்கியம் என் மேல வருதோ அதுதான் முதிர் வயது. எப்ப என் மேல உனக்கு பக்தி வைராக்கியம், கர்த்தருக்காக ஆண்டவருக்காக என்கிறதான பக்தி வைராக்கியம் வருதோ, உன் கைகளை நீயே நீட்டுவாய். நீயே இந்தாப்பா அடிச்சுக்கோ, செஞ்சுக்கோ, நீயே நீட்டுவாய். வேறு ஒருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு வருவான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பக்தி வைராக்கியம், என்னை அழைத்த அழைப்பு. ஆகவேதான் பேதுரு சொல்லும் பொழுது சொல்லுகிறார், 2 பேதுருக்கு எழுதின நிருபத்தில் நான் வாசிக்கும் பொழுது 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், 2 பேதுரு 1:10 வேகமாய் வாசியுங்கள். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி பக்தி வைராக்கியத்தோடு இருங்கள். அந்த ஜாக்கிரதை என்பதின் அர்த்தம் என்னவென்றால் பக்தி வைராக்கியத்தோடு. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும். இதை சொல்றது யாரு? மறுதலித்த பேதுரு. இதை சொல்றது யாரு? ஆண்டவரே உமக்கு நேரிடக்கூடாது. இந்த பேதுரு அழைப்பின் பக்தி விருத்திக்கு வந்த உடனே இப்ப சொல்றாரு, சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலும் இடறி விழவில்லை. ஹல்லேலூயா. முதல் காரியம் எதுல பக்தி வைராக்கியம்? தீமைக்கு எதிரான பக்தி வைராக்கியம். 2வது கர்த்தருடைய நாமத்தின் மேல் பக்தி வைராக்கியம். 3வது அழைப்பில் பக்தி வைராக்கியம். 4வதாக கடைசியாக ஒரு நபரை சொல்லி நான் முடிக்கிறேன். இவர்தான் முக்கியமான நபர். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கலாத்தியர் 1:14. என் ஜனத்தாரில் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும்
யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாயிருந்தேன். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியில் பக்தி வைராக்கியத்தோடு இருந்த அப்போஸ்தலனாகிய பவுல், அழைப்பில பக்தி வைராக்கியமாய் இருந்தவர். இவர் ஆவியிலே, ஏன் இவர் ஆவியிலே பக்தி வைராக்கியம் உள்ளவராய் இருந்தார் என்றால், முதலாவது மாம்சத்திலே பக்தி வைராக்கியமாய் இந்த பவுல் இருந்தார். ஏனென்றால் யூத மார்க்கத்தில் புறஜாதிகள் மேசியா கிறிஸ்துவே மேசியா என்று சொல்லுகிற எல்லாரையும் துன்பப்படுத்தினவர். அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள், அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களிலே சொல்லும் பொழுது பவுல் சொல்லுகிறார், நான் யார் என்றால் பக்தி வைராக்கியத்தின்படி சபைகளை துன்பப்படுத்தினவன், தேவனுடைய பிள்ளைகளை கொலை செய்தவன். இப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த என்னை கிறிஸ்து சந்தித்தார். ஹல்லேலூயா. கிறிஸ்து சந்தித்த உடனே என்னுடைய வாழ்க்கையிலே நடந்த காரியம் என்னவென்றால், அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், அப்போஸ்தலர் 17:16, அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து. ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ஆவியில் என்ன செய்யப்பட்டானா? வைராக்கியம் அடைந்தான். பேதுரு அழைப்பில வைராக்கியம் உடையவராய், பவுல் ஆவியிலே வைராக்கியம் உடையவராய். இந்த பவுல் யார் என்றால் சபையை துன்பப்படுத்தினவர், தேவனுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தினவர். அவர் தன்னுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு படித்த படிப்பின் அறிவிலே நடந்தவர். ஆனால் இன்றைக்கு இந்த பவுல் சொல்லுகிறார், நான் யார் என்றால், இன்னைக்கு நான் ஒன்றும் இல்லை, ஆவியில் வைராக்கியம் எனக்கு இருக்குது. என்ன வைராக்கியம்? என்னை சந்தித்த கிறிஸ்துவுக்காக ஜனங்களை ஆதாயப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அத்தனை பட்டணத்தில் அங்கே விக்கிரகங்கள் நிறைந்திருக்கிறதை கண்டு ஆவியிலே வைராக்கியம் நமக்குள்ளே இருக்குமே, ஆனால் தேசத்தை குறித்து, பட்டணத்தை குறித்த பாரம் நமக்குள்ளே வரும். அல்லேலூயா. ஆவியிலே வைராக்கியம், ஐயோ என் ஜனங்கள் மாண்டு போகிறார்களே, ஐயோ விக்கிரகங்களை தேடி ஓடுகிறார்களே, ஜனங்கள் அழிவில்லாததை நோக்கி ஓடுகிறார்களே, அழியாமையை சாவாமையும் உடைய என் தேவனாகிய கர்த்தரை விட்டுவிட்டு அழிவுள்ளதை தேடி போகிறார்களே என்கிறதான அந்த ஆவியில் வைராக்கியம் நமக்கு உண்டாகும். இரண்டாவது, ஆவியில் வைராக்கியம் வரும் பொழுது அப்போஸ்தலர் 18:5ஆம் வசனத்தை பாருங்கள். மக்கதோனியாவிலிருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினான். ஹல்லேலூயா. எந்த யூதருக்காக பிடிவாதமாக நின்றுகிட்டு இருந்த இந்த பவுல் இப்போ சொல்கிறாரு, எனக்கு ஆவியில் வைராக்கியம் வந்த உடனே அந்த யூதருக்கு இயேசுவே கிறிஸ்துன்னு நான் என்ன பண்ணுறேன்? வெளிப்படுத்துகிறேன். நமக்குள்ள ஆவியிலே வைராக்கியம் வரும் பொழுது புறஜாதிகளுக்கும் இயேசுவை அறியாதவர்களுக்கும் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாய் நாம் மாறுவோம். ஹல்லேலூயா. அதுதான் ஆவியில வைராக்கியம். கர்த்தர் அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுலை சந்தித்து அவனுடைய கண்களை தொட்டு அவனை, நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே என்று சொன்னதின் காரியம் என்ன? ஏதோ சாதாரணமாக ரட்சித்தார், அவனை வேறு பிரித்தார் என்பதற்காக அல்ல, இந்த யூத குலத்திலே கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக. அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் கிறிஸ்து நம்முடைய குடும்பத்தில் ரட்சித்து வேறு பிரித்து நம்மை கொண்டு வந்திருக்கிறார் என்றால், எந்த ஜனங்கள் நடுவிலே பக்தி வைராக்கியத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தோமோ அந்த ஜனங்களுக்கு கிறிஸ்துவை வெளிப்படுத்தும்படியாக. அல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை விக்கிரக வணக்கத்தில் இருந்து ரட்சிக்கப்பட்டு வந்திருப்பீர்கள் என்றால் அந்த ஜனங்களுக்கு கிறிஸ்துவை வெளிப்படுத்தும்படியாக ஆவியில வைராக்கியம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. சடங்காச்சாரமான கிறிஸ்துவ குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்திருப்பீர்கள் என்றால் அந்த ஜனங்களுக்கு கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதற்காக ஆவியிலே வைராக்கியம் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம எதில் இருந்து வந்தோமோ அதுலேயே திரும்ப எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆவியில் வைராக்கியம் இல்லை. எதில் இருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தோமோ அதிலேயே திரும்ப கிறிஸ்துவும் வேண்டும், எனக்கு என்னவும் வேண்டும், அதுவும் வேணும். பவுல் அப்படி அல்ல, அதில் இருந்து வெளியே வந்தவர் கிறிஸ்துதான் என்கிறதான ஒரு வைராக்கியம் அவருக்குள்ளே வந்தவுடனே இப்போ அந்த ஜனங்களிடத்துல கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறார். அவரை பார்க்க சீலாவும் தீமோத்தேயும் வந்த உடனே அவர் அந்த காரியத்தெல்லாம் கேட்டு சந்தோஷப்பட்டு யூதர்கள் நடுவிலே நாங்கள் 3 பேர் சேர்ந்து யூதர்கள் நடுவில் யாரை வெளிப்படுத்துகிறோம்? கிறிஸ்து, இயேசுவே கிறிஸ்து. என்ன செய்கிறாங்க? கஷ்டப்பட்டுருவாங்க, வருத்தப்பட்டுருவாங்க, அதனால அட்ஜஸ்ட் பண்ணி போகிறோம். இல்லை,
கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வந்ததின் நோக்கமே அவரை இந்த ஜனங்கள் நடுவில் வெளிப்படுத்துவதற்காக. மூன்றாவதாக ஆவியிலே வைராக்கியம். ரோமர் 11:13. ரோமர் 11:13. புறஜாதியாராகி உங்களுடனே பேசுகிறேன், புறஜாதிகளுக்கு நான் அப்போஸ்தலனாய் இருக்கிறதுனாலே என் இனத்தாருக்குள்ளே நான் வைராக்கியத்தை எழுப்பி அவர்களில் சிலரை ரட்சிக்கப்பட வேண்டும் என்று போதும். அவர்களில் சிலரை ரட்சிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நான் யாருக்கு இப்பொழுது அப்போஸ்தலனாய் இருக்கிறேன்? புறஜாதிகளுக்கு, யூதர் அல்லாதவர்களுக்கு நான் அப்போஸ்தலனாய் இருக்கிறேன். அதனால நான் இப்படியே இருந்துட்டு போயிட மாட்டேன். என் இனத்தாருக்குள்ளே நான் வைராக்கியத்தை எழுப்பி அவர்களில் சிலரை ரட்சிக்க வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுடைய குடும்பத்தில் இன்னும் ரட்சிக்கப்படாதவர்களுக்காக நீங்கள் ஆவியிலே வைராக்கியம் கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்களுக்காக ஆவியில வைராக்கியம் கொண்டிருக்கிறீர்கள்? என் இனத்தாருக்குள்ளே, என் இனத்தாருக்குள்ளே சொல்லி பார்த்துட்டேன், கேட்கல. கூப்பிட்டு பார்த்துட்டேன், வரல. இன்னைக்கு நம்ம அந்த வார்த்தையை சொல்றான பவுல் எவ்வளவு ஒரு புறஜாதியாருக்குள்ளே நான் அப்போஸ்தலனாய் இருக்கிறதினாலே என் இனத்தாருக்குள்ளே நான் வைராக்கியத்தை எழுப்பி அவர்களில் சிலரை நான் என்ன செய்யணும்? அவர்களில் சிலரை ரட்சிக்க வேண்டும் என்று நான் ஊழியக்காரனாக இருக்கேன். அதுக்கு தான் நான் ஊழியக்காரனாக இருக்கிறேன். நான் வந்ததே அதுக்கு தான். ஹல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்டதே அதுக்கு தான். இன்னும் என் குடும்பத்தில் இன்னும் ரட்சிக்கப்படாத அநேகர் இருக்கிறாங்க. என் இனத்தாரில், என் குடும்பத்தாரில், என் கோத்திரத்தில், என் ஜனத்தில். ஹல்லேலூயா. ஆவியில வைராக்கியம் என்பது கர்த்தருக்காக ஜனங்கள் அண்டை திருப்புகிற ஒரு காரியம். இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே தீத்துவுக்கு சொன்னது போல நற்காரியங்களிலே வைராக்கியத்தை காண்பித்து, தீமைக்கு எதிரான வைராக்கியம், கர்த்தருடைய நாமத்துக்கான வைராக்கியம், அழைப்பில வைராக்கியம், ஆவியில வைராக்கியத்தோடு காணப்படும் பொழுது கர்த்தர் பிணைகாசுக்கு கொடுத்த உனக்கும் உன் சந்ததிக்குமான ஆசீர்வாதத்தை தருகிறேன். ஹல்லேலூயா. நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் ஆசீர்வாதம் எதுவென்றால் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்பது.